ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ ரேங்க் புஷிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு உள்ளது ஆர்ஜி கிங் 1919 யூடியூப் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு சோலோவாக ரேங்க் புஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேசிக்காக ஒரு கன்னு, ஒரு ஸ்கின்னு அதுனா இருக்குன்ட்டு இல்லை. உங்களுக்கு சும்மா நார்மலாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஸ்கில் அது இருந்தால் போதும். புது ஐடி கிரியேட் பண்ணி 27 லெவல் தான் இருக்குது. ஹீரோயிக் 3 ஸ்டார் போயிட்டேன். எப்படி ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய இதேமாரி ரேங்க் புஷ் வீடியோ வரும். ஈஸியாக அப்படியே டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வராது. எப்போயாவது நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் போடுவோம். அதனால் பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் அண்ட் டிப்ஸு அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ண போகிறோன்றது தான். நீங்கள் ஒரு நியூ பிளேயர், உங்கள்கிட்ட கன் ஸ்கின்னு அது எதுவுமே இல்லைன்னா கூட உங்களால் ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான முதல் கேரக்டர் ஸ்கில்லு கே கேரக்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லா கேரக்டரும் காயின்லேயே விட்டுட்டாங்க. 10,000 காயின் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக கேரக்டர் வாங்கிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கே கேரக்டர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் சர்வே பண்ணும்போது ஒரு ஜோனு அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும்போது உங்களுக்கு கே கேரக்டர் யாரும் டேமேஜ் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்கு தேவைப்படும். அதுவே நீங்கள் ஜோனுக்குள்ளேயே இருக்கும்போது ஏதோ ஒரு எனிமி இப்போ மெடிக்கெட்டோடு இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் கே கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு கெல்லி கேரக்டரு அதோடு வச்சுக்கோங்க. உங்கள் மூமெண்ட் ஸ்பீடு அதிகப்படுத்தும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டாக இறங்கி சர்வே பண்ணி போய் அடிக்க பாருங்கள். அட்டாக் உடனே ஏறாதீங்க. ஒரு 18 ஒரு 15 அலைவு இருக்கும்போது நீங்கள் அட்டாக் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாக் ஏறி செத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் புஷ் ஆகாது, கொஞ்சமாக தான் பாயிண்ட் ஏறும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு லாஸ்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ லாஸ்ட்டு இறங்குங்களோ அந்தளவுக்கு லாஸ்ட்டில் இறங்குங்க. அதேமாரிங்களே உங்களை யாரோ அடிச்சிட்டாங்கன்னா உடனே உங்களை ரிவேஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு உடனே பக்கத்துலேயே இறங்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தூரம் அங்கே அடித்து என்னை கில் பண்ணிட்டானுங்க. அதனால் கொஞ்சம் லாங்கில் வந்து லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் அடிப்பேன். அதுக்கு நான் முடிஞ்ச அளவு மெதுவாக நான் சர்வே பண்ணி தான் அடிப்பணும் இல்லையோ உடனே அட்டாக் நீங்கள் ஏற மாட்டேன். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு ஸ்லோவாக விளையாட முடியுமோ அந்தளவுக்கு இது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு முதல்ல எனிமியை நீங்கள் பாருங்கள். வெளியே நார்மலாக இந்த மாதிரி நான் சுற்றுற மாதிரி சுற்றாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி வெளியே இந்த இடத்துல நான் பண்ணியிருப்பேன், வெளியே வந்து தேடிட்டுருப்பேன் அப்படின்னா தேடாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல டாப்பு அந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து நீங்கள் தேடினீங்கன்னா மேலே எனிமி இருந்தால் அடிச்சுக்கலாம். நீங்கள் கீழே ஓப்பனாக போனீங்கன்னா இங்கேருந்து எனிமி அடிக்கும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக ஹெட்ஷாட் தான் விழும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஒரு ஹைடாக ஒரு யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எனிமி ஒருத்தன் வருவான், நான் உடனே ஃபயர் பண்ண மாட்டேன். அவன் ஃபயர் பண்ண விட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் உடனே ஃபயர் பண்ணும்போது பாடி டேமேஜ் போகும். அவன் ஹெட்ஷாட் அடிச்சிடுவான். அவன் ஒரு கரெக்டாக புல்லட்டு ஹேம் பண்ணி நம்மளை ஒரு புல்லட் வரும்போது நீங்கள் மெதுவாக தூக்குனீங்கனாலே அவனுக்கு ஹெட்ஷாட் ஈஸியாக ட்ராக் ஆகிரும். அதை விட்டு உங்களை யூ-ஷேப்பில் ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் பாருங்கள், உங்கள் ஃபோன் செட்டிங்ஸுக்கு ஒவ்வொரு ஃபோனுக்கும் எந்தெந்த மாதிரி செட்டிங்ஸு அதெல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதேமாரியே உங்களுக்கு எப்படி 360 க்ளூவால் போடுறது அந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸு நான் தேடிட்டுருக்கேன். அது நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டுருவேன். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ மெதுவாக இப்போ வேறு யாருன்னா க்ளூவால் போட்டிருப்பான், ஓரியன் போட்டதுமே போயிருப்பான். அவனை மெதுவாக வரவிட்டு நான் அடிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வர விட்டு அடிக்கும்போது அவன் ஸ்ட்ரெயிட்டாக வருவான். அப்போ நீங்கள் ட்ராக் பண்ணால் ஹெட்ஷாட் விழுந்துடும். அதுவே நீங்கள் அவனுக்கு முன்னாடி நீங்கள் வேகமாக ஓடினீங்கன்னா அவன் ட்ராக் அடிச்சிருவான். இதை நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலனாலும் வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை பிடிக்கலனா ஒரே ஒரு லைக் மட்டுமாவது பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதேமாரியே அடுத்தடுத்த வீடியோ போடுவேன், எப்படி ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி ஜோன் சர்வே பண்ணுறது அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுவோம். எப்படி உங்கள் ஃபோன் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் 360 க்ளூவால் எப்படி போடுறதுன்றதுக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதேமாரியே உங்கள் ஃபோனில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஃபிக்ஸில் இருக்கும். அது மேக்ஸு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்மூத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்மூத்தில் இருக்கும்போது லோ கிராஃபிக்காக இருக்குது ப்ரோ, எப்படி அது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவீங்க. லோ கிராஃபிக்காக இருக்கும்போது தான் இந்த பக்கு அப்புறம் எனிமீஸ் கீது இருந்தால் கூட டக்குன்னு அது காட்டி கொடுத்துரும். நீங்கள் இதில் வச்சுருக்கும் போது மேக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக காட்டாது. லோ கிராஃபிக்ஸில் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக காட்டும். பெட்டு ஸ்கின்னு அதெல்லாம் வைக்கணும்னு பார்ப்பீங்க. பெட்டுக்கு உங்களுக்கு எந்த பெட்டு ஸ்கில்லு பிடிச்சிருக்கோ அது வச்சுக்கோங்க.
சில பேர்த்துக்கு க்ளூவால் பெட்டு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பெட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதேமாதிரி முக்கியமாக நீங்கள் கே கேரக்டர் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பாருங்கள், நான் 14 அலைவு வந்ததுமே காரில் போயிட்டுருப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் கில் அடிக்க வேணும். ஏன்னா கில்லு அடிக்கலைன்னா ப்ளஸ் ஆகாது, அதிகமாக 8, 9 அப்படி தான் ப்ளஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒருத்தர் முன்னாடி காரில் போகிறான், அவன் ஒரு யூட்டன் அடிச்சிடுவோம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இறங்காதீங்க காரை விட்டு. கார் 2 பேர்த்து இங்கே இடிச்சு, இல்லைனா அவனுக்கு இது இடித்து நின்றுச்சுன்னா இறங்கி அவன் கார்லேயே இருந்தானா நீங்கள் இறங்கி காரில் இருக்கிறவனுக்கு ஹெட்ஷாட் அடிக்க முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அவனாக இறங்கினதுக்கப்புறம் தான் நான் இறங்குறேன். இப்போ ஒரு ட்ராகு அவன் டவுனே ஆயிடுவான். அடுத்து உடனே நீங்கள் முடிஞ்சளவு நல்ல டேமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா உடனே நீங்கள் ஏறிடணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு யூஎம்பி அந்த மாதிரி கன்று யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லாங்கில் இருக்கிறவனுக்கு ஈஸியாக டேமேஜ் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உட்பேக்கர் அந்த மாதிரி ஹை டேமேஜ் கொடுக்குற கன்னா யூஸ் பண்ணுங்கள். நான் எனக்கு எந்த கன்னில் டக்குன்னு அடித்தா ஹெட்ஷாட் எனக்கு விழுவுன்னு எனக்கு தெரியுமோ, எனக்கு அந்த கன்று பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். யூஎம்பி எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக ட்ராக் அடித்தா அது ஹெட்டு தான் விழுவும். ஏன்னா நான் அந்தளவுக்கு செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். முக்கியமாக உங்களுக்கு ஃபோன் செட்டிங்ஸ் முக்கியம். அதேமாரி எந்தெந்த இடத்துல இறங்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக விளையாடுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக பூய் அடித்து ரேங்க் பூஸ்ட் பண்ணலாம். ஏன்னா டீம்மேட்டாக இருந்தால் கூட அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மாதிரி டீம் பாயிண்ட்டு, அப்புறம் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது அந்த மாதிரியோடு ஏறும். இதில் சோலோன்றதுனால நீங்களே தான் ஸ்லோவாக ரேங்க் பூஸ்ட் பண்ணணும். அதனால் இதுவும் ஈஸி தான். சோலோ பெஸ்ட்டாக, ஸ்குவாடு பெஸ்ட்டானா ஸ்குவாடு தான் பெஸ்ட்டு. ஆனால் ஸ்குவாடு இல்லாதப்போ நம்ம சோலோவில் தான் ரேங்க் பூஸ்ட் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த கேரக்டர் ஸ்கில் பெஸ்ட்டாக தெரியுமோ அதை வச்சு விளையாட கற்றுக்கோங்க. நான் வச்சுருக்க கேரக்டர் ஸ்கில்லோடு நீங்கள் வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த இதில் நம்மளை யாரோ பார்த்தாங்கன்னா அதில் ஹெல்த்து கொஞ்சம் ஏறும். அடிக்கும் போது அவனுக்கு டேமேஜ் அதிகமாக விழும். கே கேரக்டரு இபி ஏற்று கொடுப்பான். அப்புறம் அந்த கேல் கேரக்டர் ஒன்று இருக்குது, அங்கே கீழே வச்சுருந்த கேரக்டரில் நீங்கள் அடிக்கும் போது அக்யூரிசி கரெக்டாக விழும். அதேமாரி இன்னொரு இபி கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த லெவல் வெஸ்ட்டே போட்டிருந்தாலும் சரி டக்குன்னு வெஸ்ட்டை கிழிச்சிரும். உங்கள்கிட்ட அது இல்லாதப்போ அது வாங்க காயின் பத்தலை ப்ரோனா நீங்கள் ஹைட்டை வச்சுருந்தா கூட அதோட அப்போதைக்கு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கே கேரக்டரும் இந்த இபி கேரக்டரும் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு 6 இபி ஏறும். அப்போ டக்குன்னே உங்களுக்கு ஏறிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ இதாக ஸ்லோவாக உட்காந்து மெதுவாக நான் எதுவும் அவ்வளோ கில் எடுத்துருக்க மாட்டேன், மெதுவாக சர்வே பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நான் ஏன் இறங்கினா மேலே ஒருத்தக்கிறான், வெளியே அடிச்சிடலான்னு பார்த்தேன், அவன் வரல. அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டு இறங்கினோன்னே ஸ்டார்டிங்கில் விளாண்டதுக்கும் இப்போயும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ அந்தளவுக்கு சர்வேவாக யாருக்கும் தெரியாத மாரி சர்வே பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் 14 அலைவு வந்ததுக்கப்புறம் தான் நான் அட்டாக்கிங்கே ஏறியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் 14 அலைவு 18 அலைவு இருக்கும்போது நீங்கள் அட்டாக்கிங் ஏறினீங்கன்னா ஏன்னா ஒரு மேட்ச்சுக்கு நீங்கள் ஒரு 5 கில்லு கிட்டையாவது பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 30 அப்படியாவது ப்ளஸ் ஆகும். நீங்கள் கில்லே பண்ணாமல் சர்வே பண்ணி போய் அடிச்சிங்கன்னா கூட அது 20 இல்லைனா ஒரு 25 அந்தளவுக்கு தான் ப்ளஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இவனை இடிச்சுட்டு உடனே இறங்கிடுவேன், சரி கில் அடிச்சிடலான்ட்டு. அங்கே க்ளூவால் போட்டிருந்தவங்க நினச்ச இந்த இடத்துல அடிச்சிருக்கலாம். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஜோனுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இறங்காதீங்க. ஏன்னா ஜோனுக்குள்ளே போனால் அவன் அடித்து காரை கொளுத்திருந்தானா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் டெத் ஆகிருப்பேன். இந்த மிஸ்டேக் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் போடுறேன், லாங் வீடியோவாக, அதனால் வாய்ஸ் பேசும்போது கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் இருக்கும். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை மாற்றிப்பேன். தமிழ் பிளேயர்ஸ் யாரோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியலாம், ஒரு லைக்காவது பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், காரில் போகும்போது ஜீப்பு அந்த மாதிரி ஜீப்பில் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா ஜீப்பில் அடித்தா கரெக்டாக ஸ்கோப் போட்டு அடிச்சோன்னா அக்யூரசி மிஸ்ஸே ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஒருத்தனை ஜீப்பில் அடிச்சிருப்பேன். இப்போ அதுக்குள்ளே இன்னொருத்தனை முன்னாடியே ஒருத்தனை ஜீப்பில் அடிச்சிருப்பேன். இதோட 2வது ஜீப்பு 2 பேர்த்த அடிச்சிட்டேன். ஏன்னா அவனுங்க மிஸ்ஸா கேரக்டரை வச்சுருந்தாலும் ஜீப் வேஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு அந்த கேரக்டர் வேஸ்ட்டு தான். ஏன்னா ஸ்கோப் போடும்போது அக்யூரசி கரெக்டாக உங்கள் மேலே விழும். நீங்கள் மிஸ்ஸா கேரக்டர் தான் வச்சுருக்கணுன்ட்டு இல்லை, லாம்போகினி இப்போ நான் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரக்கு, மான்ஸ்டர் ட்ரக்கு அதில் கூட போகலாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு மிஸ்ஸா கேரக்டரே தேவைப்படாது. அதேமாரி நீங்கள் முதல்ல எனிமி எங்கே இருக்கான்றதை நீங்கள் ஸ்மூத்தில் ஏன் வைக்க சொல்கிறேன்னா, அவன் 100 மீட்டரில் இருக்கும்போது உங்களுக்கு அவனோட ஃபுட் சவுண்டு கேட்கும். அந்த ஃபுட் சவுண்டு கேட்டு நீங்கள் அலர்ட் ஆகிடலாம். அதுவே நீங்கள் அட்டாக்கிங் ஏறுற பிளேயராக இருந்தால் உங்களுக்கு அது ஸ்மூத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் எந்தளவுக்கு இதாக விளாடுவேன்ட்டு இந்த இடத்துல க்ளூவால் நீங்கள் எந்தளவுக்கு க்ளூவால் இல்லை அப்படின்னு நீங்கள் க்ளூவால் இல்லாத டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. மிச்ச டைம் நீங்கள் சும்மா ட்ராக் அடிச்சிங்கன்னா கூட அது மேலே பாருங்கள். நான் அவன் மேலே எப்பயுமே ஏமாக்க மாட்டேன், சைடில் தான் ஏமாப்பேன். சரி, இந்த வீடியோ இதோட முடிய போகுது. அவ்வளோதான். ஈஸியாக போய் சோலோவாக ரேங்க் புஷ் பண்ண போகிறதுட்டு இன்னும் நிறைய டிப்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க.
உங்களை போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏதோ ப்ரோ இது நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக கமெண்ட் பார்ப்பேன். இதேமாரியே இதில் என்ன ஷார்ட்ஸ் எதுனா போட்டிருப்பேன், பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.